அமோனியா கசிவு தொடர்பாக தமிழக அரசுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் 18 பேர் பலியான சம்பவம் அரங்கேறியது. இது தொடர்பாக செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்போம். வெங்கடேசன், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவள்ளூர் தனியார் ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டு 18 தொழிலாளர்கள் பலியான விவகாரத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் விரிவான பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அந்த கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவு காரணமாக 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நாளேடுகளில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தான் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா உள்ளிட்ட தலைமையிலான அமர்வு இந்த தாமாக வந்து இந்த விசாரணையை மேற்கொண்டது. தொழில்துறை பாதுகாப்பு விதிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள தீர்ப்பாயம், குறிப்பாக எச்சரிக்கை மணி, தீயணைப்பு வசதிகள், இஎஸ்ஐ உள்ளிட்ட படிவம் 18 பராமரிக்கப்படாதது போன்ற குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை பதிவு செய்துள்ள தீர்ப்பாயம், இந்த சம்பவம் காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டத்தின் சுற்றுச்சூழல் விதிகளை மீறுவதாக இருக்கலாம் என்றும் கருதுவதாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலாளர், சுற்றுச்சூழல் மற்றும் வனம் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த மண்டல அலுவலகத்தின் பிராந்திய அதிகாரி, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த விசாரணை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் அமர்வின் அதிகார வரம்பிற்குள் இருப்பதால் விசாரணை அந்த அமர்வுக்கு மாற்றி ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.